வணக்கம். இது உங்கள் துவாரகா சுவாமிநாதன் கற்பி சேனலுக்காக. மனம் எப்படி உடலோட தொடர்பு கொண்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு நண்பர் ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு கை கொஞ்சம் லேசா அடிபடுது. ஆனா அந்த பயத்துல அவருக்கு முதுகுந்தண்டுல வலிக்குது அப்படிங்கிறாரு. எனக்கு உள்ள உடைஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. டாக்டர் எல்லாம் செக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அதே போல எனக்கே ஒரு இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணா அந்த வலி மனதுனாலதான் அப்படிங்கிறாங்க. இப்ப மனம் 80% வியாதிகளுக்கு ஆட்கொள்ளுது. 80% மனம் ஆளுமை செய்யுது. மனம் தெம்பா இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்க சரியான நோயை தீர்த்துக்கிற முடியல. மனதுல தான் பிரச்சனைகள், எண்ணத்துலதான் பிரச்சனை. மனதின் எண்ணத்துல பிரச்சனை. மனதுல எழுதக்கூடிய எண்ணம் தான் நோயை பெருசாக்கு. நோய் சிறுசுதான். ஒரு 6-7 குணங்கள் தான் நம்மளை ஆட்கொண்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுது. அதுல முதலாவது கவலை, 2வது பயம், அப்புறம் பேராசை. நீங்க இப்போ என்னன்னா, ஒரு ஒரு வியாதிய கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த வியாதி எனக்கு இருக்கிறதா நினைக்கிற மனம்தான் சரிப்படுத்தப்படணும். அப்ப மனதை நல்லா பார்த்துக்கணும். மனதை எவ்வளவு தூரம் பார்த்துக்கிறோமோ அவ்வளவு தூரம் நல்லது.